விக்கி TN43 ஒரே நாள் ஒரே மேடையில 425 திருமணங்கள், மதசார்பற்ற திருமணங்கள், பாமர மக்களுக்கான ஒரு திருமண விழா. இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், இதுல இருக்கிற பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கணும், இதுல எப்படி கலந்துக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும், இது எப்ப தொடங்கி எவ்வளவு திருமணங்கள் இது வரைக்கும் நடந்திருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல சில சிக்கல்கள் இருக்கு, அதை உடைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகா பாடந்தர பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பொதுநல அமைப்பு தான் மர்கஸ். இந்த மர்கஸ்ல இருந்து 2014 இருந்து இப்ப வரைக்கும் குறைஞ்சது 1000க்கும் மேற்பட்ட இலவச திருமணங்கள் நடத்தி வச்சிருக்காங்க பாமர மக்களுக்காக மட்டும். அதே மாதிரி 2026 இந்த வருஷம் ஏப்ரல் 5ஆம் தேதி பாமர மக்களுக்கான திருமண விழா பாடந்துறையில நடக்க இருக்குது. எல்லாரும் கலந்துக்கங்க. இலவச திருமணம்னு ஏதோ ஒரு கூட்டத்தை கூட்டி கொண்டு உட்கார வச்சு அவங்க மதம் சார்ந்து நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு விட்டுட்டு போற ஒரு விஷயம் கிடையாது. இது முழுக்க முழுக்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குது. அவங்க இதை நல்ல விதமா பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்தந்த மதம் சார்ந்து எப்படி திருமணம் நடக்கணுமோ அப்படிதான் நடக்குது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இந்த திருமணம் நடக்கக்கூடிய பொருட்செலவுல குறைஞ்சது 90% அந்த மர்கஸ் கமிட்டி தான் எடுத்துக்குது. சாப்பாட்டுல இருந்து, துணிமணியில இருந்து, நகை ஆபரணங்கள்ல இருந்து. நகை ஆபரணங்கள்னா ஏதோ அரை பவுன் ஒரு பவுன் தூக்கி கொடுத்து அப்படியே அனுப்பி விட்டுருவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த திருமண விழாக்கள்ல குறைஞ்சது 5 பவுனுக்கு கம்மி இல்லாம தான் கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த பொதுமக்களுக்கு பயன்பட்ட அளவுல தான் இந்த திருமணத்தை நடத்தி கொடுத்திருக்காங்க, எந்த குறையும் இல்லாம. அப்படிப்பட்ட ஒரு மதச்சார்பற்ற பாமர மக்களுக்கான திருமண விழாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா நம்மளால என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை நம்ம பண்ணி தான் ஆகணும். அவங்க எந்த இடத்துலையும் பொருள் உதவியோ பொருளாதார உதவியோ எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களா பண்றதா இருந்தா அங்க வந்து பண்ணலாம், மற்றபடி அவங்க எதிர்பார்க்கலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட விளம்பர பலகைகள் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அதை கொண்டு போய் வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை, இப்ப எலெக்ஷன் காரணமா. இதை பத்தி இது சார்ந்த அதிகாரிகள் கிட்ட நான் தாழ்மையோட கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இது அரசியல் சார்ந்த ஒரு விழா கிடையாது, இது பாமரனுக்கான விழா. இதுக்காக நீங்க கொஞ்சம் அனுமதி கொடுத்து இந்த விளம்பர பலகைலாம் வைக்கிறதுக்கு உதவி பண்ணீங்கன்னா அது மக்களை போய் சேரும் அப்படின்றது நான் நம்புறேன். அதே மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன், இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. இது நீங்க கொண்டு போய் சேர்க்கும் போது அது மக்களுக்கு போய் சேரும்.